You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். சகோதரர் நெவில், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு மிக்க நன்றி. நண்பர்களே, காலை வணக்கம். வார்த்தையை பிரசங்கிப்பதின் மூலமாயும் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பதின் மூலமாகவும் கர்த்தருக்கு சேவை செய்ய இக்காலையில் இந்த கூடாரத்தில் இங்கு வந்துள்ளது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த நாளுக்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். நான் உள்ளே வந்த போது நான் வியப்புற்றேன். ஒருவர் என்னிடமாய் நடந்து வந்து இப்படி சொன்னார், சுகமடைந்து தகுதியற்ற குஷ்டரோகியை போன்று நான் இருக்க விரும்பவில்லை என்றார். அப்படி சொன்னது சகோதரர் ரைட். நான் அவருக்காக ஜெபித்தேன். கர்த்தர் அவருக்கு முழுவதுமாக சுகத்தை அளித்தார். சுகமடைந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்பி என் கைகளை குலுக்கும்படி அழுது கொண்டே வந்தார். அவர் திரும்பி வந்து நன்றி செலுத்த விரும்பினார். இப்பொழுது அவர் பரிபூர்ண சுகமாயிருக்கிறார். அந்த சாட்சிகளுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். சார்லி, நீயும் ஜெஃப்ரியும் வேண்டுமானால் இங்கே வந்து இடம் இருக்கிறது உட்காரலாம். இங்கே உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. சகோதரர் வுட்ஸ், நீங்களும் இங்கே மேலே வரலாம். இங்கு சில இடங்கள் பென்சில் இருக்கிறது. நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கு சில இடங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நீங்கள் இங்கு வருவது வரவேற்கப்படுகிறது. இந்த இடங்களில் உட்காருங்கள். நான் நினைக்கிறேன் ஒரு நேரத்தில் இந்த விதமாக சொல்லப்பட்டிருந்தது, நம்முடைய கர்த்தருடைய வீட்டிற்கு போவோம் வாருங்கள் என்று என்னிடம் சொன்னபோது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருடைய வீட்டிற்கு போவது என்பது ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள ஸ்லாக்கியமும் சந்தோஷமாய் இருக்கிறது. இக்காலையில் சுற்றி வளைத்து பார்த்து என்னுடைய அநேக நண்பர்களை பார்க்கிறதுனால் இது நிமித்தமாக நான் மிகவும் உற்சாகம் அடைந்துள்ளேன். ஒகையோவில் இருந்து இங்கு வந்துள்ள சகோதர சகோதரி டாக்ஸ் அவர்களை காணுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரன் சகோதரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் பின்னாக இருக்க காண்கிறேன். அவர்களும் ஒகையோவில் இருந்து வந்துள்ளனர். கர்த்தர் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் இப்படி சுற்றி பார்த்தால் இங்கு அநேகர் இருக்கிறார்கள். அவர்களின் பெயரையெல்லாம் இப்பொழுது கூறுவது கடினமாயிருக்கும். சகோதரி ஹூவர், இன்று காலையில் உங்களை இங்கே காண்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. அவர்கள் கீழே கென்டையில் இருந்து வருகிறார்கள். சார்லி, நெல்லி, ஜெஃப்ரி இவருடைய குடும்பங்கள். இன்னும் அநேகர் பட்டணத்திற்கு வெளியே இருந்து வந்திருக்கிறார்கள். ஆக இக்காலையில் கர்த்தருக்குள்ளாக நாம் ஒரு மகத்தான நேரத்தை எதிர்பார்க்கிறோம். தேவன் நம்முடைய ஆத்துமாக்களை ஒரு விதமாய் ஆசீர்வதிக்கவும் நமக்கு தேவையான காரியங்களை நமக்கு அளிக்கும்படியாய் நாம் எதிர்பார்க்கிறோம். நான் இந்த இடத்தை சுற்றி வளைத்து பார்த்து சுற்றிலும் உள்ள என்னுடைய நண்பர்களை ஒவ்வொருவராய் பேர் சொல்லி அழைக்க ஆரம்பித்தால் நான் இக்காலையின் பெருவாரியான நேரத்தை அதிலே செலவழிக்க வேண்டியிருக்கும். மீண்டுமாய் சபைக்கு வந்து எல்லா ஜனங்களையும் பார்த்து சந்திப்பது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கின்றது. நாம் பரலோகத்தை அடைந்து தேவ சிங்காசனத்தை சுற்றிலும் நம் யாவருக்காகவும் சேர்ந்து உண்டாயிருக்கும் நித்திய ஐக்கியத்திற்காகவும் அந்த நித்தியமாயுள்ள மகா நேரத்திற்காகவும் நாம் சந்திக்கும் போது அது என்னவாயிருக்கும்? அங்கே நாம் அவருடைய சாயலாகவும் சொரூபமாகவும் ஆக்கப்பட்டு என்றென்றைக்குமாய் களைத்து போகாதபடி அவருடைய ஆவி நம்மேல் இருக்க பெற்று நித்தியமாய் அவரை ஆராதிக்கவும் அவருக்கு சேவை செய்யவும் போகிறோம். சற்று நினைத்து பாருங்கள். சிந்திக்கத்தக்கதாகவும் விரும்பி செய்யத்தக்கதாயும் அங்கே ஒரு காரியமும் இல்லை. ஒரு பொழுது ஏதாவது செய்தால் களைத்து போகிறேன். சார்லி, அந்த விதமாக பார்க்க போனால் மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் நீயும் நானும் அணில் வேட்டையாடியுள்ளோம் என்று நினைக்கிறேன். ஆனால் அதில் நீ களைத்து போவாய் என்று நீ அறிவாய். எனக்கு நீண்ட தூரம் நடப்பது மிகவும் பிரியமானது. நான் மலைகளுக்கு சென்று நீண்ட தூரம் நடப்பேன். ஆனால் சில நேரங்களில் களைத்து போய் வேற ஏதாவது காரியம் செய்ய விரும்புவேன். எனக்கு கார் ஓட்டுவதென்றால் அதிக பிரியம். சில சமயங்களில் எனக்கு ஒரு விதமான களைப்பு, சோர்வு, நரம்பு புடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படும். நான் காரில் ஏறிக்கொண்டு ஸ்டேரிங் வீல் கரத்தில் பிடித்துக் கொண்டு கீழ் நோக்கி போகும் பாதையில் அவர்களில் நான் ஒருவனாய் இருப்பதினால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அல்லது ஏதாவது பாடிக்கொண்டு கார் ஓட்டி போவேன். ஸ்டேரிங் வீலை பிடித்துக் கொண்டு காலை கீழே உதைத்துக் கொண்டு சத்தமாய் பாடிக்கொண்டே போவேன். சிறிது நேரத்தில் களைத்து போவேன். வீட்டிற்கு திரும்பி வேறு ஏதாவது காரியத்தை துவங்குவேன். ஆனால் அந்த புதிய ராஜ்யத்தில் நான் ஆராதிக்கும்படியாய் ஒன்று கூடும் போது களைத்து போவதே கிடையாது. தொடர்ந்து நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதமாகவே இருப்போம். ஆனால் அப்பொழுது நாம் மறுரூபமாகி இருப்பது உண்மை. இப்பொழுது இருக்கிறது போன்று நாம் இருக்க போவதில்லை. நாம் வித்தியாசமாயிருப்போம். இந்த நேரத்தில் இருப்பதை காட்டிலும் வித்தியாசமான சிருஷ்டிகளாயிருப்போம். ஆகவே நாம் சந்தோஷமாயிருக்கிறோம். நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், இதற்கு முன்பு நான் இதை கூறியுள்ளேனோ இல்லையோ என்று தெரியவில்லை. சகோதரர் சார்லியுடன் சமீபத்தில் நான் கென்டக்கிக்கு போயிருந்தேன். அவன் சகோதரர் பிரணாம் 1000 வருஷ அரசாட்சியில் நீ நானும் அணில் வேட்டை ஆடுவோம் என்று நினைக்கிறாயா என்று சொன்னான். நான் அப்படி நினைக்கவில்லை சார்லி என்று சொன்னேன். அவன் சரி, நாம் அதை அவ்வளவாய் விரும்பினோம். நாம் 1000 வருஷ அரசாட்சியில் போனால் நாம் அதை செய்வோம் என்று நினைக்கிறாயா என்று சொன்னான். இல்லை, 1000 வருஷ அரசாட்சியில் அங்கே ஒன்றும் கொல்லப்படக்கூடாது என்று சொன்னேன். அவன் நாம் அதை விரும்பினோம் என்றான். சார்லி, ஒரு காலத்தில் பன்றியாய் இருந்தாய். இப்பொழுது ஒரு மேலான ஜீவனாய் உயர்த்தப்பட்டாய். ஒரு மானிடனாய் ஆக்கப்பட்டாய் என்று உன்னை நம்ப வைத்ததாக வைத்துக்கொள்.
மீண்டும் அந்நிலைக்கு திரும்பி பன்றியின் சந்தோஷங்களை அனுபவிக்க விரும்புவாயா என்று சொன்னேன். அவன் விரும்ப மாட்டேன் என்றான். நான் சொன்னேன், பாருங்கள், அந்த பன்றியை விட எத்தனை அதிகமாக மிக உயர்ந்த நிலையை அடைந்து மனித வர்க்கமாய் இருக்கிறீர்கள். இனி ஒருபொழுதும் பன்றியாயிருக்க விரும்பவே மாட்டீர்கள். இப்பொழுது அந்த மனித நிலையில் 10,000-ஆல் பெருக்கி பாருங்கள். அந்த நிலைக்குத்தான் நீங்கள் இன்றையிலிருந்து மாற்றம் காணப் போகிறீர்கள். அதுதான் நீங்கள் இருக்க போகும் நிலைமை. அங்கிருந்து நீங்கள் மீண்டும் மனிதராய் வர ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் என்று சொன்னேன். அது உண்மை. அது ஏதோ வித்தியாசமான காரியமாயிருக்கும். அதை குறித்தான இந்த எண்ணங்களுக்கே நான் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஒரு நாளில் நாம் உயர்ந்த நிலைக்கு ஏறி போவோம் என்பதை அறிந்திருக்கிறோம். சரி, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு நான் என் நண்பன் ஒருவனுடன் ஓமிங் போகிறேன், அல்லது இடையோவுக்கு ஒரு அருமையான நண்பருடன் போகிறேன். கிறிஸ்துவ வியாபார புருஷர்களை சேர்ந்த சகோதரன் மைனர் ஆர்கன்பிரைட், சகோதரர் கிளேட்டன் ஸ்மோர் என்பவர்களோடு போகிறேன். வாரத்திற்கு அடுத்த வாரம், இப்பொழுது 7 டல்லாஸ் டெக்சாஸில் உள்ள வாய்ஸ் ஆஃப் ஹீலிங் கன்வென்ஷனில் 7வது நாள் பேசுகிறேன். அதன் பின்னர் திரும்பி வந்து சகோதரன் ஆர்கன்பைட்டுடனும் கிறிஸ்துவ வியாபார புருஷனுடனும் இகையோவுக்கு போகிறேன். போவதற்கு முன்பாக ஒரு கால் மினோபாலிஸில் ஒரு இரவு பேசலாம். அதன் பின்பு ஒரு கிறிஸ்துவ வியாபார புருஷர் காலை ஆகார கூட்டம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் நான் இங்கே ஜெபக்கூடாரத்துக்கு மறுபடியும் வர விரும்புகிறேன். ஒரு கால் அது தேவனால் அனுமதிக்கப்பட்டும் கர்த்தருடைய சித்தமாயும் இருக்குமானால் சுழற்காற்று என்ற பொருளின் மேல் பேச இருக்கிறேன். அது கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால்தான். வாரமெல்லாம் அது என்னுடைய இருதயத்திலே இருந்து கொண்டே போயிருக்கிறது. அன்றொரு நாள் காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு நான் தூக்கம் கலைந்து எழுந்தபோது இந்த கருத்து எனக்கு வந்தது. கல்வாரியில் அந்த நாள். அதை குறித்து நான் இக்காலையில் பேச போகிறேன். கல்வாரியில் அந்த நாள். இப்பொழுது இந்த வாசிப்பிற்காக நம்முடைய வேதாகமலை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். 27ஆம் வசனம் முதல் நம்முடைய பொருளுக்கு ஒரு பின்னணியாக வேதத்திலிருந்து இந்த பகுதியை வாசிப்போம். பின்பு நான் நேராக பிரசங்கத்திற்கு போய் அது முடிந்தவுடன் நாம் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்போம். கடந்த முறை இங்கு வந்ததிலிருந்து என்னுடைய புதிய ஊழியத்தை இருக்க வேண்டிய மாதிரியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். வெகு நாட்களுக்கு பிறகே மற்ற கூட்டங்களை காட்டிலும் கடந்த கூட்டத்திலிருந்து சாட்சிகள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றன. அதை குறித்து ஏதோ காரியம் இருக்கின்றது. அதாவது எவ்வளவுதான் இயற்கைக்கு மேம்பட்டதாய் காணப்பட்டாலும் நீங்கள் அந்த நபரை நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டும். ஆனால் பாருங்கள், சுகமாக்குதல் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனின் விசுவாசத்தை சார்ந்துள்ளது. இப்பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு விசுவாசம் இருந்து பரிசுத்த ஆவியானவர் சபையாரின் மீது அசைவாடி இன்னின காரியம் சம்பவிக்கும் என்று சொல்வதை போன்று காணும் போது, அதாவது உன் பெயர் இன்னினது, நீ இன்னின்ன இடத்திலிருந்து வருகிறாய், இன்னின்ன காரியத்தை நீ செய்திருக்கிறாய், இது இன்னின்ன விதமாக இருக்கும் என்பதை போன்று சொல்ல கேட்டு பாருங்கள், எல்லாம் சொல்லப்பட்ட விதமாக சம்பவித்தது. இருப்பினும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் தனிப்பட்ட மனிதன் அதனை நோக்கி பார்த்து அது தேவனால் தான் இருக்க வேண்டும், நான் சுகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அந்த தனிப்பட்ட நபர் நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி என் மீது கரங்களை வைத்து எனக்காக ஜெபியுங்கள் என்று கோருகிறார். ஆனால் அதை அந்த விதமாகத்தான் விசுவாசிக்க வேண்டும் என்று நமக்கு அமெரிக்காவில் போதிக்கப்பட்டுள்ளது. அது நிச்சயமாக வேத பிரகாரமானது தான். ஆனால் இப்பொழுது நாம் ஆப்பிரிக்காவிலும் வித்தியாசப்பட்ட இடங்களிலும் அதை போன்றதொரு சம்பவம் நடக்கட்டும். அக்கூட்டத்தில் உள்ள அனைவருமே ஏகமாக ஒரே நேரத்தில் அதை எடுத்துக்கொண்டு சுகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஒன்றும் போதிக்கப்பட்டிருக்கவில்லை. சுகம் பெறுவது பற்றியும் கூட அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கவில்லை. பின்னர் அவர்கள் அதை பார்த்தவுடன் ஜீவிக்கின்ற தேவன் ஒருவன் இருக்கிறார் என்று அறிவார்கள். அப்படி அவர் ஜீவிப்பார் என்றால் அவர் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவராய் இருக்கிறார். அவர் சுகமளிக்கிறார். அதுதான் காரியம். ஏனென்றால் அவர் ஒரு சுகமளிப்பவர். அவர் ஜனங்களை சுகப்படுத்துகிறார் என்று ஏற்கனவே அஸ்திபாரமானது போடப்பட்டுள்ளது. பின்னர் இந்த பிரசனமானது அவருடைய சபையின் ஊடாக கிரியை செய்கிறதை அவர்கள் காணும் போது அந்த வேளையிலே அவர்கள் அது காரியங்களை தீர்க்கிறது. எங்களுக்கு தேவையானதெல்லாம் அதே என்று கூறுவார்கள். ஆனால் நமக்கோ வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் போன்ற காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கின்றன. காரணத்தினால்தான் அது அமெரிக்காவில் அவ்வளவு நன்றாக கிரியை செய்யவில்லை. இப்பொழுது நினைவிருக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் சகோதரர் நெவில் அதை நிச்சயம் அறிவிப்பார். சுழற்காற்றில் ஒரு சுழற்காற்று என்ற செய்தி இருக்கும். வேத வார்த்தைகளை மத்தேயு 27க்கு திருப்புவதற்காக நான் உங்களுக்கு சிறிது நேரத்தை கொடுத்தேன். மத்தேயுவின் சுவிசேஷம் 27ஆம் வசனம் முதல் வாசிக்க துவங்குவோம். வாசிக்கின்றதை இப்பொழுது நாம் கூர்ந்து கவனிப்போமாக. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று
தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. அவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலான எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஜெபத்திற்காக சிறிது நேரம் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். கர்த்தாவே, நீர் தேவன் என்று நாங்கள் அறிவோம். இந்த புனிதமான பரிசுத்த வார்த்தைகளை வாசித்த பின்பு உம்முடைய குணாதிசயம் மாறவில்லை என்பதை அவர்களால் இன்னமும் காண முடிகின்றது. நீர் எப்பொழுதும் தேவனாயிருக்கிறீர். பார்க்க போனால் இயேசுவானவருக்கு எந்தவித உதவியுமே கிடைக்காது போன்றுள்ளது. அவர் கொடுமையான கரங்களால் கொண்டு போகப்பட்டு துண்டன் துண்டங்களாக்கப்பட்டு துப்பப்பட்டு பரியாசம் செய்யப்பட்டு ரத்தம் கசிந்தவராய் சிலுவையின் மீது மரித்துக் கொண்டிருந்தார். அங்கே அவருக்கு எவ்வித உதவியும் கிடைக்காமல், என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று தனக்குத்தானே சத்தமிடும் அளவிற்கு வந்துவிட்டது போல் காணப்படுகின்றது. ஆனால் ஒன்றும் கிரியை செய்ய முடியாத நேரத்தில் தான் நீர் கிரியை செய்வீர். எங்களால் கடக்க முடியாத ஆறுகள் இருக்குமாயின், ஊடாக கடந்து போக முடியாத மலைகள் இருக்குமாயின், மற்றவர்களால் செய்ய முடியாத வேலைகளை செய்வதில் தேவன் கை தேர்ந்தவர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, கல்வாரியில் அந்த நாள் அதுதான் அதற்கு காரணமாயிருக்கிறது. நீர் தேவனாய் அந்த எல்லையற்றவராய் இந்த வேலையானது வர வேண்டும் என்று அறிந்திருக்கிறீர். ஆனால் அது நிறைவேறின போது அப்பொழுது காண்பித்தீர், நீர்தான் தேவனாய் இருந்தீர் என்று. யார் அதிகாரி என்று நீர் காட்டினீர். நீர் பூமியை அசித்தீர். பூமியானது தூளில் நித்திரையாயிருந்த பரிசுத்தவான்கள் வெளியே வந்தார்கள். நீர் சூரியனை இரவின் இருளை போன்று கருப்பாக்கினீர். நீர் தேவனாய் இருந்தீர் என்று காண்பித்தீர். ஆனால் நீண்ட நேரம் அமைதியாய் இருந்தது போன்று காணப்பட்டது. நாம் ஆவியில் நடந்து கொண்டு தேவனுடைய கரத்தினால் நடத்தப்படும் மட்டில் தவறானது போன்று காணப்படுவது எதுவாக இருந்தாலும், இருப்பினும் நாம் கல்வாரியை நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படியால் சரியான நேரத்தில் சரியான வேளையில் தேவன் பேசுவார் என்ற முடிவை நாம் எடுத்துக்கொள்வோமாக. இப்பொழுது பிதாவாகிய தேவனே, எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை நடத்தும்படியாக நாங்கள் உம்முடைய ஆவியை கேட்போம். புறாவானது ஆட்டுக்குட்டியை நடத்தி கொண்டு போனது போன்று எங்களை நடத்தும் கர்த்தாவே. எல்லா காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் என்ன சம்பவித்தாலும் நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கும்படியாய் செய்வீராக. எல்லாம் சரியாக ஆகிவிடும் என்று அறிந்துள்ளோம். இந்த ஆராதனையில் இன்று நீர் எங்களோடு இரும். ரட்சிக்கும்படியான நிலையில் இருந்து கொண்டு ரட்சிப்பை தேடுகிறவர்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை தேடிக்கொண்டிருக்கிறவர்களை அதனால் நிரப்புவீராக. வியாதியாயும் உபாதிக்கப்பட்டவர்களாயும் இருந்து கொண்டு சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சுகத்தை அளிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் இதை கேட்கிறோம். ஆமென். இப்பொழுது இக்காலையில் பேசுவதில் நான் தெரிந்து கொண்ட பொருளாகிய கல்வாரியில் அந்த நாள் என்ற பொருளுக்கு உங்கள் கவனத்தை அழைக்க நாங்கள் விரும்புகிறோம். இந்த வேலைக்கு இது பொருந்தாது போன்று சற்று காணப்படுகிறது. இது பெரிய வெள்ளிக்கிழமை என்று இருக்க வேண்டும். கல்வாரியானது ஒவ்வொரு நாளும் நினைவு கூறப்பட வேண்டும். அதை குறித்து நாம் அதிகம் கேட்டிருக்கிறோம். அதை குறித்து அதிகமாக வாசித்துள்ளோம். காலங்கள் துவங்கினிலிருந்து பிரசங்கிப்பார்கள். அதை குறித்து பிரசங்கித்துள்ளார்கள். அதை குறித்து பாடியிருக்கிறார்கள். அது சம்பவிப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்க்கதரிசிகளை
அதை முன்வைத்துள்ளனர். இந்த நாளில் தீர்க்கதரிசிகள் அது எப்பொழுது சம்பவித்தது என்பதை சுட்டிக்காட்டுகின்றனர். அது அவ்வளவு முக்கியமான நாள். இந்த பூமியில் கழிக்கும்படியாய் தேவன் அனுமதித்த எல்லா நாட்களிலும் அது மிகவும் முக்கியமான நாட்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்படி அது கல்வாரி மனித இனத்துக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு நாளாக இருக்குமானால் நான் நினைக்கிறேன் நாம் திரும்பி போய் பரிசோதித்து அது நமக்கு என்னவா இருக்கிறது என்பதை பார்த்து நல்லதாய் தோன்றுகிறது. ஏனென்றால் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறதான கடைசி வேளையில் நாம் அறிந்திருக்கக்கூடிய தேவனை பற்றின எல்லா முக்கியத்துவங்களையும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றும் அப்படி நாம் கண்டிருந்த யாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் இங்கு இருக்கிறோம் என்று நான் நிச்சயமாக அறிவேன். நமக்காக என்ன இருக்கிறது என்றும் நமக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றும் நமக்காக என்ன செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றும் காணவே நாம் இங்கு இருக்கிறோம். அதற்காகவே தான் நாம் சபைக்கு வருகிறோம். அதற்காக தான் பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கின்றனர். அதற்காக தான் அவன் வேத வார்த்தைகளை வாசித்து அவைகளை தியானித்து அதில் ஒரு ஏவுதலை தேடுகிறான். ஏனென்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு அவன் ஒரு பொது ஊழியக்காரனாக இருக்கிறான். தேவன் அவருடைய ஜனங்களிடம் சொல்ல வேண்டிய ஏதோ காரியத்தை அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதோ காரியத்தை அவனை கண்டறியும்படியாக முயற்சிக்கிறான். ஒரு கால் அவருடைய பாவத்தில் அது அவர்களை குற்றப்படுத்தலாம், ஆனால் அவர்களை உயர்த்துவதில் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் அவர்கள் தங்கள் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு பின்னர் கர்த்தருக்கு சேவை செய்யும்படியாக அவர்களை எழும்பச் செய்யும். ஊழியர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாளானது அவ்வளவு முக்கியமான நாளாய் மகத்தான நாட்களில் ஒன்றாய் இருக்குமானால் அந்த நாள் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் 3 வித்தியாசமான காரியங்களில் நாம் நோக்கி பார்ப்போம். வேண்டுமானால் நூற்றுக்கணக்கான காரியங்களை நாம் எடுக்கலாம். ஆனால் கல்வாரி என்றால் நமக்கு என்ன என்பதை பற்றி இன்று காலையில் நாம் சிறிது நேரம் நோக்கி பார்க்கும்படியாக நான் 3 வித்தியாசமான இன்றியமையாத காரியங்களை நான் தெரிந்து கொண்டுள்ளேன். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பாவியையும் அது குற்றப்படுத்தவும், ஒவ்வொரு பரிசுத்தவானையும் முழங்காலுக்குள்ளாக்கவும், ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் அது தேவனை நோக்கி பார்த்து அவனுடைய விசுவாசத்தை எழுப்பி அவன் சுகமடைவனாய் போகும்படியாக செய்யும். ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்படவும், பின்வாங்கி போன ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் திரும்பி வந்து தங்களை குறித்து வெட்கப்படவும், ஒவ்வொரு பரிசுத்தவானும் கலிகூர்ந்து புதிய நம்பிக்கை எடுக்கும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன். நமக்கும் உலகத்துக்கும் கல்வாரி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் பாவம் என்ற காரியம் ஒரேடியாக தீர்க்கப்பட்டாயிற்று. மனிதன் பாவத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டான். ஒரு மனிதனாலும் செலுத்த முடியாத அபராதம் பாவத்தின் பேரில் இருந்தது. அபராதமானது ஒருவனும் செலுத்த முடியாதபடியாக அவ்வளவு மகத்தானதாக இருந்தது. தேவன் அதை அந்த விதமாக நியமித்தார் என்று நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன். அதாவது அபராதத்தை அவ்வளவு மகத்தானதாக்கி ஒருவனும் அதை செலுத்தக்கூடாதபடிக்கு அவர் அதை தம்மால் தாமே செய்யும்படியாக இருந்தார். இப்பொழுது பாவத்தின் அபராதம் மரணமாயிருக்கிறது. நாம் யாவரும் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாக்கப்பட்டு பொய்களை பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தோம். ஆகையினால் நம்மில் ஒருவனும் தகுதியானவர்கள் இல்லை. இந்த உலகத்தில் தகுதி வாய்ந்த ஒருவனையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாவமானது உலகத்தில் துவங்கவில்லை, பாவம் பரலோகத்தில் துவங்கினது. பிசாசாகிய லூசிபர் உலகத்தில் தள்ளப்படுவதற்கு முன்பே அவனுடைய கீழ்ப்படிமையாவின் நிமித்தமாக குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாயிருந்தான். பாவம் பரலோகத்தில் துவங்கினது. மனிதனை அவர் வைத்து அடிப்படையின் கீழ் தேவன் அங்கே தேவ தூதர் முதலானவர்களை வைத்தார். ஞான விருட்சம் ஜீவ விருட்சமும் ஆன விருட்சங்களை மனிதன் அவருடைய விரும்பத்தக்கதை தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்வதற்கான முதன்மை ஸ்தானம் லூசிபருக்கு கொடுக்கப்பட்ட போது தேவனிடம் இருந்ததை காட்டிலும் மேலான காரியத்தை அவன் விரும்பினான். அதுதான் தொல்லையை துவக்கினது. பாவத்துக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை மரணமே. மரணம் தான் அதன் அபராதம். இதன் மகத்தான விவரங்களுக்குள் நாம் போகலாம். ஏனென்றால் ஒன்றிற்கு அதிகமான மரணம் இல்லை என்று நாம் விசுவாசிக்கிறேன். ஜீவன் என்று ஒன்றே ஒன்றுதான் உண்டு. நித்திய ஜீவனுடைய மனிதன் மரிப்பதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். பாவம் செய்கின்ற ஆத்மா உருவெல்லாம் அழிந்து போகும் என்று நான் நம்புகிறேன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் கூறுகின்றது. மனிதன் அல்ல, பாவம் செய்கிற ஆத்மா ஆகும். முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியதற்காக சாத்தான் நிச்சயமாக மரிக்கத்தான் வேண்டும். சாத்தான் ரட்சிக்கப்படுவான் என்று கூறுகின்ற யுனிவர்சல் காரரும் நான் ஆமோதிப்பதில்லை. அவன் பாவம் செய்தான். அவன் பாவத்திற்கு மூல கர்த்தா. அவனுடைய ஆத்மா பாவம் செய்தது. அவன் ஒரு ஆவியாய் இருக்கிறான். ஒன்றும் மீதமாய் விடப்படாதபடி அந்த ஆவியானது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகும். ஆதியிலே பாவமானது ஒரு கருத்த போர்வை போன்று பரலோகத்திலிருந்து கீழே வந்து பூமியில் இறங்கின போது சொல்ல போனால் அப்படியே செயலற்றதாக்கியது. பூமியில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டியையும் தேவனுடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் அடிமைத்தனத்திற்கு எரிந்து மரணம், வியாதி, தொல்லை, துயரம் இவர்களின் அடிமைத்தனத்துக்குள் இருந்தான். இயற்கை யாவும் அவனோடு விழுந்து போயிற்று. பாவம் பூமியை செயலற்றதாக்கின மயக்கமடுத்தலாய் இருந்தது. அதன் பின்னர் நாம் நம்பிக்கையற்றவர்களாய் இங்கே வைக்கப்பட்டோம். ஏனென்றால் பூமியின் மேல் உள்ள சர்வ சிருஷ்டியும் இதன் பாதிப்புக்குள்ளானது. பூமியின் மேல் பிறந்த ஒவ்வொருவரும் இதன் பாதிப்புக்குள்ளானார்கள். ஆகவே பாவம் என்பது இல்லாததாய் இருந்த ஒரு ஏதோ இடத்திலிருந்து தான் அது வந்திருக்க வேண்டும். அது பூமியிலிருந்து வந்திருக்க முடியாது. நம்மில் ஒருவரால் இன்னொருவரை மீட்க முடியாது. அது வேறு ஒரு இடத்திலிருந்து வர வேண்டியதாக இருந்தது. ஆகையினால் தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டான் என்பதை அவன் உணர்ந்து கொண்ட பிறகு அவன் ஒரு நாடோடியாய் அளந்து திரிபவனானான். அவர்கள் அழுதார்கள், அவர்கள் கூக்குரலிட்டார்கள், அவர்கள் பாடுபட்டனர்.
மலைகளின் ஊடாகவும் பாலைவனங்களிலும் அவர்கள் அலைந்து திரிந்து தேவனால் கட்டப்பட்டதும் உண்டாக்கப்பட்டதுமான ஒரு பட்டணத்தை தேடினார்கள். ஏனென்றால் அவனால் மட்டும் தேவனுடைய சமூகத்திற்குள் மீண்டுமாக போக முடிந்தால் அவரோடு கூட அதை பேசி தீர்க்கலாம் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் திரும்பி வருவதற்கான வழியே இல்லாமற் போயிற்று. அவன் காணாமற் போனவனானான். அவனுக்கு எந்த பக்கம் திரும்புவது என்று தெரியவில்லை. ஆகவே அவன் அலைந்து திரிகிறவனாகி அந்த இடத்துக்கு திரும்பி போக ஒரு வழியும் கண்டுபிடிக்க முடியாது என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ளாக இருந்து ஏதோ காரியம் தான் ஏதோ ஒரு பரிபூர்ண இடத்திலிருந்து வந்ததாக கூறுகிறது. இக்காலையில் இங்கே காணத்தக்கதாயுள்ள இக்கூட்டத்திலோ அல்லது உலகம் முழுவதுமாக செல்கின்ற இந்த ஒளிநாடாவை கேட்கின்ற ஜனங்கள் மத்தியிலோ இங்கேயோ அல்லது அந்த இடத்திலோ அந்த பரிபூரணத்தை தேடாத ஒரு மனிதனும் கிடையாது. நீ கொடுத்து தீர்க்க வேண்டிய செலவாணியை கொடுத்து விட்டால் எல்லாம் முடிந்தது என்று சொல்ல கருதுகிறாய். அப்படியே நீ கொடுத்து தீர்ந்த போது உன்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சுகம் இல்லாமல் போகிறது. அந்த சுகவீனம் சரியான உடனே அப்பொழுது நீ கொடுத்து தீர்க்க வேண்டிய பணம் அதிகமாகின்றது. உன்னுடைய தலைமையை நரைக்க துவங்கினது என்று நீ முதலாவது அறிகின்றாய். அப்பொழுது நீ மறுபடியும் வாலிபமாக திரும்ப விரும்புகின்றாய். அந்த பாவ அலையின் காரணத்தால் ஏதோ காரியம் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னுடைய இதயத்தில் நீ அதை வாஞ்சிக்கின்ற காரணத்தால் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பரிபூரணம் உண்டாயிருக்கிறது என்று அது காட்டுகின்றது. எங்கோ இடத்தில் அங்கே ஒரு காரியம் இருக்கின்றது. அந்த காரணத்தினால் அநேக நேரங்களில் இன்றைக்கு ஒரு பாவியானவன் இன்னமும் அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான். ஒரு அழகான வாலிப பெண்ணானவள் அநேகரால் அறியப்பட்டவளாகும்படிக்கு தன்னுடைய தலைமயிர் கட்டுகளை வெட்டி விடுகிறாள். தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும்படிக்கு முகத்திற்கு வர்ணம் தீட்டிக் கொள்கிறாள். அவளுடைய உடற்கட்டை காட்டும்படியான ஆடைகளை உடுத்திக் கொள்கிறாள். ஏனென்றால் உங்களால் காணக்கூடிய ஒரே காரியம் அதுதான். ஏதோ ஒரு காரியம் அவளிடமாய் திரும்பி வரும்படியாய் முயற்சிப்பதாகும். அப்பொழுதுதான் மற்ற ஆண்கள் அவளை பார்த்து விசிலடிக்கவும் அவளை பார்த்து கையசைக்கவும் அவளோடு சரசமாடவும் வைக்க முடியும். வாலிப மனிதர்களும் பெண்களிடத்தில் அதே காரியத்தை செய்வார்கள். அவளுக்கு தன்னை வசீகரமாக்கக்கூடிய முயற்சிப்பது. அயல் வீட்டான் ஒரு வீட்டை கட்டி அதை ஒரு விதமாக காணும்படி செய்வான். ஏனென்றால் அது அயல் வீட்டுக்காரனுடைய வீட்டை காட்டிலும் மேலானதாக காணப்படட்டும். எல்லா நேரத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. நாம் ஏதோ காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ காரியம் அதை காட்டிலும் மேலாகவே போய்கொண்டிருக்கிறது. தன்னை காட்டிலும் புகழ் வாழ்ந்த இன்னொரு வாலிப ஸ்திரியை இந்த வாலிப ஸ்திரியை கண்டுபிடிப்பாள். அயலான் தன் வீட்டை காட்டிலும் மேலானதாக உள்ள இன்னொரு வீட்டை கண்டுபிடிப்பான். ஒரு விதமாக உடுத்தி தன்னை காட்டிலும் மேலாய் காணப்படுகின்ற இன்னொரு ஸ்திரியை இவள் கண்டுபிடிப்பாள். ஏதோ காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிற ஏதோ காரியம் அது நமக்குள்ளாக இருக்கின்றது. நாம் எதையோ இழந்து விட்டோம் என்பதை அது காட்டுகிறது. அங்கே உள்ளே இருக்கின்ற அந்த பசியின் மையத்தை நிரப்பக்கூடிய அந்த திருப்தியை கொண்டு வரக்கூடியதான அந்த ஏதோ காரியத்தை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறோம். ஆனால் அதையே நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாதது போன்று தோன்றுகிறது. மானிட வர்க்கமானது காலங்களால் அதை முயற்சித்துக் கொண்டு வருகிறது. அதற்காக அவர்கள் அழுதார்கள், அவர்கள் கூவினார்கள். எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். ஆனால் உலகம் முழுவதுமாக அலைந்து திரிந்தும் அவர்கள் இன்னமும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. முடிவாக ஒரு நாள், அதுதான் கல்வாரியில் அந்த நாள், மகிமையிலிருந்து ஒருவர் கீழே இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து என்ற பெயருடைய ஒருவர் தேவகுமாரன் மகிமையிலிருந்து வந்து கல்வாரியை உருவாக்கினார். அந்த நாளில் தானே கிரயமானது செலுத்தப்பட்டாயிற்று. பாவம் என்ற காரியம் என்னென்றைக்குமாய் தீர்க்கப்பட்டு நாம் பசிக்கிறதும் தாய்க்கிறதுமான காரியத்திற்கான பாதையானது திறக்கப்பட்டது. அது ஒரு திருப்தியின் ஸ்தலத்தை அது கொண்டு வந்தது. எந்த மனிதனும் கல்வாரியின் அனுபவத்தை இதுவரையில் சகித்து அது இருந்த விதமாக அதை கண்டதே இல்லை. அது என்னென்றைக்குமாய் அதே விதமாகத்தான் இருக்கும். அவன் வாஞ்சித்ததும் அல்லது அதிக காலமாய் எதிர்பார்த்ததுமான எல்லா காரியங்களும் அவன் அந்த ஸ்தலத்தை அடைந்தவுடன் சந்திக்கப்படுகின்றன. அது அவ்வளவு முக்கியமான ஒரு நாளும் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாய் இருந்தபடியால் அது உலகத்தை அதிரும்படி செய்தது. பாவத்திற்கான கிரியத்தை கல்வாரியில் இயேசுவானவர் மரித்து செலுத்திய போது இதன் முன்பு அசைத்திரதாக அளவுக்கு உலகம் அதிரச் செய்தது. பாவமான இந்த உலகத்திற்கு ஒரு இருட்டடைப்பு உண்டானது. நாளின் மதியத்தில் சூரியன் அஸ்தமித்தது. பயங்கரமான நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது. கண்மலைகள் அதிர்ந்தது. மலைகள் பெயர்ந்தது. மரித்து போன சரீரங்கள் குழியிலிருந்து வெளிவந்தன. அது என்ன செய்தது? தேவன் கல்வாரியில் மிகவும் இறங்கினார். சாத்தான் என்று அழைக்கப்படுகின்ற மிருகத்தை என்றென்றைக்கும் அவர் காயப்படுத்தினார். அன்றைய தினத்தை காட்டிலும் இப்பொழுது அவன் மிகவும் சீற்றமுடையவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அது மனிதனத்திற்கு ஒளியை கொண்டு வந்தது. காயப்பட்ட மிருகம் மிகவும் சீரும் என்று யாவரும் அறிவார்கள். அவனுடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டவனாய் சுற்றி ஊர்ந்து செல்கிறான். இப்பொழுது கல்வாரியில் சாத்தான் தகர்த்தெறியப்பட்டான். அப்படித்தான் நடந்தது என்று பூமி அதை நிரூபித்தது. இதுவரையிலும் செலுத்தப்பட்டதான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. அதை செலுத்தக்கூடிய ஒரே ஒருவர், அவர் வந்து அதை கல்வாரியில் செய்து முடித்தார். அந்த மகத்தான கிரயமானது அங்கேதான் செலுத்தப்பட்டது. காரியங்களில் அது ஒன்று. தேவன் அதை தீர்மானித்தார். ஒரு மனிதனும் தகுதி வாய்ந்தவனாய் இல்லை. ஒரு மனிதனாலும் செய்யக்கூடாது இருந்தது. ஒருவனாலும் செய்ய முடியாது. தேவன் தாமே இறங்கி வந்து மனிதனாக ஆகி மனித வாஞ்சைகளின் கீழ் ஒரு மனிதனாய் ஜீவியம் ஜீவித்து கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டார். அங்கே அவர் அதை செய்ய மாட்டார், அவர் அதனூடாக கடந்து போக மாட்டார் என்று சாத்தான் நினைத்த போது அவர் கெத்செமனே அனுபவத்துக்குள்ளாய் சென்றார். எந்த மனிதனும் அடைந்திருந்தாத சோதனைக்குள்ளாக எல்லா மனிதரையும் போன்றும் அதனூடாக அவர் சென்றார்.
ஆனால் அவர் கிரயத்தை செலுத்தினார். ஒரு அறுவை சிகிச்சைக்கு முன்னர் மயக்கம் கொடுப்பது போன்று அதுதான் உலகத்தை இருளுக்குள்ளாக்கியது. ஒரு வைத்தியன் ஒரு மனிதனுக்கு மயக்க மருந்து கொடுக்கும் போது அவன் அறுவை சிகிச்சைக்கு முன்னர் முதலாவது அசைவற்றவனாய் கீழே சாய்கிறான். தேவன் சபைக்கு அறுவை சிகிச்சை அளித்த போது உலகத்திற்கு மயக்கம் கொடுத்து செயலற்றதாக்கினார். இயற்கையானது ஒரு கொந்தளிப்புக்குள்ளானது. மனித மாம்சத்தின் தேவன் மரித்துக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியம் ஒன்றுமில்லை. உலகமானது எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேலையானது அதுதான். இருந்த போதிலும் அவர்களில் அநேகர் அதை அறியாதிருந்தனர். இன்றைய தினத்தை போன்றே அநேகர் இந்த காரியங்களை எதிர்நோக்கி இருக்கின்றனர். இருந்த போதிலும் அவர்களை அடையாளம் கண்டு கொள்கிறதில்லை. வெளியேயும் வழியை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். வெளியேயும் வழியை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டு அவர்கள் இன்னமும் உலகத்தின் சிற்றின்பங்களையும் காரியங்களையும் தேட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளை சுட்டிக்காட்டும் அடையாள கம்பங்கள் அநேகம் அங்கிருக்கின்றன. அநேக மகத்தான முன்னிழல்கள் ஆட்டுக்குட்டியின் மூலமாக, காளையின் மூலமாக, காட்டுப்புறாவின் மூலமாக மற்றும் எல்லா காரியங்களிலும் முன்னிழல் தந்தது. அப்படி இருந்தும் அதனால் அதை உடைக்க முடியவில்லை. மரணப்பிடியை அவைகளால் உடைக்க முடியவில்லை. ஏனென்றால் பூமியை சாத்தான் வைத்திருந்தான். அவன் மேலும் கீழுமாக நடந்து தெரிந்தான. இப்பூமியின் மேலிருந்த குன்றுகள் ஒரு சமயம் எரிந்து கொண்டிருந்த கந்தக கற்களாய் இருந்தன. விடியற்காலத்து மகனாகிய லூசிபர் பூமியானது எரிந்து கொண்டிருக்கும் எலிமறையாய் இருந்த போது அதன் மேல் நடந்து கொண்டிருந்தான். குளிர்ந்து போயிருந்த அந்த எரிமலைகள் இயேசுவானவர் மரித்த போது பொங்கி பூமியிலிருந்து வெளிவந்தன. கிரயமானது செலுத்தப்பட்டாயிற்று. பிசாசனுடைய ஆதிக்கம் உடைந்தது. மனிதன் எதிர்பார்த்து கொண்டிருந்ததான அந்த நிலைக்கு திரும்பி செல்லும் வழியை தேவன் மறுபடியுமாக மனிதனின் கரத்திற்குள் கொடுத்தார். இனி அவன் அழ வேண்டியதில்லை. கல்வாரியில் சாத்தானின் முதுகெலும்பை, பாவத்தின் வியாதியின் முதுகெலும்பை அவர் உடைத்த போது பூமியின் மேல் இருக்கின்ற ஒவ்வொரு அழிந்து போகிறவனையும் அது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் அது தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக கொண்டு வருகின்றது. அல்லேலூயா! நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. தேவனிடமிருந்து இனி சாத்தான் வழிமறிக்க முடியாது. ஒரு பெரும் பாதை உண்டாக்கப்பட்டது. அங்கே ஒரு தொலைபேசி இணைப்பு வைக்கப்பட்டுள்ளது. மகிமைக்கு செல்லும் ஒரு இணைப்பு அங்கே இருக்கிறது. அது ஒவ்வொரு நபரும் அந்த இணைப்பை அடையும்படியாய் கொண்டு வருகிறது. ஒரு மனிதன் பாவத்தால் நிறைந்தவனாய் இருப்பானாயின் அது அவனை அந்த மத்திய மயத்திற்குள் இணைத்து விடுகிறது. அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படக்கூடும். அது மட்டுமல்லாமல் அந்த பாவத்திற்கான கிரயமும் செலுத்தப்பட்டு விட்டது. மகிமை! நான் பாத்திரவான் அல்ல, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாகவே நீ பாத்திரவான அல்லாதான். நீ ஒருபோதும் பாத்திரவானா இருக்க முடியாது. ஆனால் தகுதியான ஒருவர் உன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். நீ விடுவிக்கப்பட்டாய். நீ இனி ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இங்கே வெளி உலகத்தில் நீ சிற்றின்பத்தை தேடுகிறவனாய் இருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நரம்புகளில் இருந்து எடுத்த இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று உண்டே. அந்த வெள்ளத்தின் ஆழத்திற்குள் குதித்து பாவிகள் அவருடைய குற்றக்கரையை நீக்குகிறார்கள். நீ இழக்கப்பட்டவனாய் போக வேண்டாம். அங்கே ஒரு பெரும் பாதையும் உண்டு. அது பரிசுத்த வழி என்று அழைக்கப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. ஏனெனில் அவன் முதலாவதாக ஊற்றண்டையில் வருகிறான். அதன் பின்பு அவன் பெரும் பாதையில் நுழைகிறான். அவர் சாத்தானின் வல்லமைகளை முறித்தார். அவர் நரகத்தின் சிறைச்சாலை கதவுகளை திறந்தார். இவ்வுலகத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மனிதனையும், அதாவது அவன் மரிக்கும் போது மரணமானது அவனுக்கு எப்படி இருக்கும் என்ற பயமாகிய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். கல்வாரியில் அவர் அந்த சிறை கதவுகளை திறந்து எல்லா கைதிகளையும் விடுவித்தார். இனி நீ பாவத்தினால் ஒருபோதும் சேதமடைய போவதில்லை. இனி நீங்கள் பாவத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு, சூதாட்டத்திற்கு, புகைப்பிடித்தலுக்கு, பொய் சொல்வதற்கு உங்கள் அவயவங்களை கீழ்ப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் நேர்மையும் உண்மையாயும் நீதியாயும் இருக்க முடியும். அது குறித்து சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு இணைப்பு கம்பியை, ஒரு ஜீவ இணைப்பு கம்பியை பற்றி கொண்டிருக்கிறாய். காலங்காலமாயுள்ள கண்மலையின் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அதனின்று ஒன்றினாலும் உங்களை அசைக்க முடியாது. அதனின்று எந்த காற்றினாலும் உன்னை அசைக்க முடியாது. இல்லை, ஒன்றினாலும் முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதான அந்த தேவ அன்பினின்று மரணத்தினாலும் கூட நம்மை பிரிக்க முடியாது. கல்வாரி என்றால் அதுதான். அடிமைத்தனத்திற்குள்ளாய் இருந்த மனிதர் விடுவிக்கப்பட்டனர். மரண பயத்திற்குள்ளாக ஒரு காலத்தில் இருந்த மனிதர் இனி மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. தேவனால் கட்டப்பட்டதான ஒரு பட்டணத்தை தேடிக்கொண்டிருக்கிற மனிதனுக்கு அந்த பெரும் பாதைக்குள் காலடி எடுத்து வைத்து பூலோகத்திற்கு நேராக தன் முகத்தை நோக்கி பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா! அவன் மீட்கப்பட்டவனாயிருக்கிறான். இனி அவன் தேக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சரியா தவறா என்று அறிந்து கொள்வதற்கு அங்கே ஒரு வழி இருக்கிறது. தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்குகிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. அந்த நாளில் கல்வாரியில் கிரயம் எல்லாம் செலுத்தப்பட்டாயிற்று. இவைகளையெல்லாம் நாம் காணும் போது புலவன் இவ்வண்ணம் எழுதியுள்ளதில் வியப்பொன்றுமில்லை. நடுவாய் பிளக்கும் கண்மலைகளும் இருண்டு போன வானமும் என் மீட்பர் தலை சாய்த்து மரித்தார். முடிவில்லாத நாளுக்கும் பரலோகத்தின் சந்தோஷத்திற்கும் திறக்கப்பட்ட திரைச்சீலை வழியை வெளிப்படுத்தினது. இனி ஆபிரகாம் ஒரு பட்டணத்தை தேடி தேசத்தினூடாக அலைந்து திரிய வேண்டியிருக்காது. ரட்சிக்கப்பட கூடுமோ அல்லது கூடாதோ என்று ஒரு பாவியானவனுக்கு இனி ஐயுற வேண்டியதில்லை. ஒரு நோயாளி தான் சுகமாக முடியுமோ முடியாதா என்று இனி ஐயுற வேண்டியதில்லை. கல்வாரியில் அந்த நாளில் திரைச்சீலையானது திறக்கப்பட்டு முழுமையான ஜெயத்திற்கான வழியை வெளிப்படுத்தினது. இந்த காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் ஜெயமெடுத்தவர்களாய் ஜீவிக்கும்படி அவருடைய ஆவியின் வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கும்படி மாத்திரம் சொல்லியிருக்கிறார். கல்வாரியில் அந்த நாளில் அது சம்பவித்தது. அதற்கொத்த ஒரு நாள் இருந்திருக்க முடியாது.
அதற்கொத்த ஒரு நாள் இருக்க போவதும் இல்லை. இனி அதற்கு அவசியமும் இல்லை. கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. நாம் மீட்கப்பட்டு விட்டோம். தேவனுக்கு நன்றி உண்டாவதாக. நாம் மீட்கப்பட்டு விட்டோம். இனி நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அதை குறித்து யூகிப்பது என்பது இனி கிடையாது. அவையெல்லாம் எடுப்பட்டு ஆயிற்று. திரைச்சீலையானது நீக்கப்பட்டாயிற்று. நாம் பெரும் பாதையில் இருக்கின்றோம். இனி ஒருபோதும் ஐயுறம் வர வேண்டியதில்லை. ஆனால் விசுவாசித்து நேராக நடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். நாம் நேராக தேவனுடைய மகத்தான சமூகத்திற்குள் பிரவேசிக்கின்றோம். ஆபிரகாம் அறிந்திருந்தான், மற்றவர்களும் அதை அறிந்திருந்தனர். அவர்கள் பட்டணத்தை தேடிக்கொண்டிருக்கையில் அவர்கள் வேறு எங்கோ இருந்து வந்தவர்கள் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். காரியம் சம்பவித்துள்ளது. தாறுமாறாக்கப்பட்ட பூமியில் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தனர். பூமி அதிர்ச்சிகள் வந்தன, புயல்கள் வந்தன, யுத்தங்கள், கொலைகளும் வந்தன. ஓனாயும் ஆடும் ஒன்றையொன்று பட்சித்தது, அல்லது ஓனாய் ஆட்டை புசித்தது, சிங்கங்கள் காளைகளை புசித்தது. இவைகளெல்லாம் சரியாய் காணப்படவில்லை. அங்கு ஏதோ காரியம் தவறாக இருக்கின்றது. அங்கேதான் காரியம் தவறாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருந்தனர். மனிதனோ சகோதரன் சகோதரனை கொண்டு போடுகிறான், தகப்பன் மகனை கொண்டு போடுகிறான், மகன் தகப்பனை கொண்டு போடுகிறான். அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கின்றது. அவனுக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. அவன் மரித்துக் கொண்டிருக்கிறான். அவன் வாடி போகிறான். வியாதி அவன் மேல் இருக்கிறது. அவன் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறான். மரங்கள் வளருகின்றன, ஆனால் அழியாமையாய் அல்ல, அவைகள் மரிக்கின்றன. மலைகள் மாறுகின்றன, சமுத்திரங்கள் வற்றி போகின்றன, தண்ணீர் வராமற் போகிறது. அங்கு ஏதோ காரியம் தவறாக இருக்கின்றது. இனி இவைகள் சம்பவியாத ஏதோ ஒரு பட்டணம் அல்லது ஸ்தலம் அங்கே தேடுகிறான் அவன். இவைகளை சரியாய் செய்த அந்த ஒருவருடைய சமூகத்திற்குள் அவனால் மட்டும் திரும்பி போக முடிந்தால் அவரோடு கூட அதை பற்றி பேசலாம் என்று அவன் அறிந்திருந்தான். பாவியே, இந்த காலையில் உனக்கு அந்த வழி இருக்கிறது என்பதை நீ அறிவது, ஓ உனக்கு அது என்ன ஒரு ஸ்லாக்கியம். கல்வாரியில் அந்த நாளானது வழியை திறந்தது. ஏனென்றால் அந்த கோத்திர பிதாக்கள் எல்லாம் அவரை தேடினார்கள், அதற்காக அலைந்தார்கள். கல்வாரி அதை உனக்கு இலவசமாய் கொடுத்தது. உன்னால் எப்படி அதை வேண்டாம் என்று மறுக்க முடியும்? ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்வதற்காக உன்னால் அப்படி அதை வேண்டாம் என்று மறுக்க முடியுமா? அதற்கு பதிலாக வேறொன்றை எடுக்க, உலகத்தின் சிற்றின்பங்களை எடுக்க உன்னால் எப்படி முடியும்? ஏன் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது? திறக்கப்பட்ட திரைச்சீலையானது ஒரு மனிதனை எந்த விதமான பாவம் என்று திரும்பவும் நேராக தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து அவன் தேடிக்கொண்டிருக்கிறதான காரியத்திற்கு போகும் வழி அவனுக்கு முன்பாக வைக்கிறது. பரலோகம், மகிமை, சமாதானம், நித்திய ஜீவன், எல்லா காரியங்களும் நேராக அவனுக்கு முன்பாக இருக்கிறது. அந்த நாளானது பிசாசின் வல்லமைக்கு ஒரு மரண அடியாய் இருந்தது. அது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்தது. என்னால் அவரை அங்கே காண முடிகின்றது. அதை பற்றி வந்ததான நிழலாட்டங்களில் முதலில் இருந்தே அவர் தானே ஏதோனின் ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். ஆபேல் விசுவாசத்தினாலே காயினை காட்டிலும் ஒரு மேன்மையான பலியை செலுத்தினதிலிருந்து அவர் இருக்கிறார். அவர் திராட்சை கொடி எடுத்து அதனால் அதன் கழுத்தை கட்டி பலியிட கற்கள் மட்டும் இழுத்துக் கொண்டு வந்திருப்பார். தன் கையில் இன்னொரு கல்லை கழுத்தை அறுப்பதற்காக எடுத்துக்கொண்டு அதனுடைய தலையை பின்னாக இருந்து அது மறிக்குமட்டாய் அதனுடைய கழுத்தை அதனால் அடித்து துண்டித்தான். அதனுடைய ரோமமெல்லாம் அதனுடைய சொந்த ரத்தத்தால் தோய்ந்திருந்தது. தன்னுடைய ரத்தத்தாலே அது புரண்டது. அது ஒரு நிழலாட்டமாய் இருந்தது. ஆனால் கல்வாரியின் அந்த நாளன்று இப்பூமியில் உள்ளதான ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல, ஆனால் அங்கே தன்னுடைய சொந்த ரத்தத்தில் தோய்ந்தவராய் அங்கே மரித்துக் கொண்டிருந்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் இருந்தது. அவர் அடிக்கப்பட்டு, கடாவப்பட்டு, துப்பப்பட்டு, கொட்டப்பட்டு, முள்களினால் குத்தப்பட்டு, காயப்பட்டவராய் இன்னும் எல்லா காரியங்களுக்கும் இவ்வுலகத்தால் அவருக்கு செய்யப்பட்டது. அவருடைய மூட்டுகளில் இருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. ஆபேலின் ஆட்டுக்குட்டி மரித்த போது அது ஆபேல் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷையை பேசினது. அது சத்தமிட்டது. அந்த நாளில் கல்வாரியில் தேவனுடைய ஆட்டுக்குட்டி மரித்த போது ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷையில் அவர் பேசினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதுதான் துண்டிக்கப்பட்டதும் அடிக்கப்பட்டதுமான தேவ ஆட்டுக்குட்டி. ஆபேல் தன் சிந்தையில் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டி அவரேதான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்திரீயின் வித்தை அவன் கண்டபோது அது அவரேதான். மனுஷரின் கைகளால் பெயர்க்கப்படாத கல்லை தானியேல் கண்டானே, அந்த ஆட்டுக்குட்டி அவரேதான். சக்கரத்தின் மத்தியில் சக்கரம் இருக்க தீர்க்கதரிசி கண்டானே, அதே அவரேதான். அவர்கள் எல்லாரும் முன்னதாக கண்ட யாவும் அந்த நாளில் சந்திக்கப்பட்டது. கல்வாரியில் அந்த நாளில் சந்திக்கப்பட்டது. அந்த மகத்தான காரியத்தை அது உள்ளே கொண்டு வந்தது. அது சாத்தானின் முதுகை முறித்தது. முதலாவதாக அந்த நாள் நமக்கு என்னத்தை குறிக்கின்றது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இரண்டாவதாக அந்த நாள் என்று நமக்கு என்ன காரியத்தை செய்துள்ளது, அது நமக்கு என்ன செய்தது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இப்பொழுது மூன்றாவதாக நாம் அந்த நாளுக்காக என்ன செய்ய வேண்டியதாய் உள்ளது என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் அது என்னவென்று ஆராய்வோம். ஏனென்றால் அது ஒரு மகத்தான நாள். எல்லா நாட்களை காட்டிலும் மிகப்பெரிய நாளாக இருக்கிறது. பாவத்தின் கிரயம் செலுத்தி தீண்டாயிற்று. சாத்தானுடைய வல்லமை முறிக்கப்பட்டு விட்டது. நாம் அதற்கு பிரதிபலனாய் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்க விரும்புகிறோம். அந்த நாளில் கல்வாரியில் இயேசுவானவர் கல்வாரியில் மரித்த போது அவர் பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தியது மட்டுமல்லாமல் அவள் கிரயத்தை செலுத்தி நாம் அவரை பின்பற்றி போகும்படியாக ஒரு வழியையும் உண்டாக்கினார். நாம் விழுந்து போன ஆதாம் மீட்கப்பட்டது போன்று, ஆவியினால் நடத்தப்பட்ட ஆதாமை போன்று, முதலாவது ஆதாம் ஆவியினால் நடத்தப்பட்டு எல்லா இயற்கையும் தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டவனாயிருந்தான். பின்னர் இரண்டாவது ஆதாம் அல்லது இப்பூமியின் மனிதனானவன் கிறிஸ்துவினால் கல்வாரியில் அந்த நாள் முதற்கொண்டு மீட்டுக் கொண்டபடியால் அவரை பின்பற்றி போக முடியும். இப்பொழுது அவர் கல்வாரியில் மரித்த போது அவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். அவர் ஆவியை விட்டார். உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவிக்கும்படிக்கு
பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்பட்டார். நாம் அவரை பின்தொடர்ந்து போவது, அதுதான் கல்வாரி நமக்கு தருகிறது. முதலாவதாக அதற்குள்ளாக நோக்கி பாருங்கள். அது நமக்காய் என்ன செய்திருக்கிறது என்று பாருங்கள். அதன் சம்பந்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டறிய வேண்டும். நீயும் நானும் என்ன செய்தாக வேண்டும். இப்பொழுது நான் அதை பாராட்டுகிறேன், அது மிகவும் அருமையா இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வது என்றால் கிறிஸ்துவாகிய அவருடைய ஆள் தத்துவத்தை நம்முடைய இருதயங்களுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் பாவத்தினின்று விடுவிக்கப்பட்டிருப்போம். ஆகையினால் இனி பாவ சங்கிலிகள் நம்மிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்க போவதில்லை. நாம் பாவமே செய்யாதவர்கள் போன்று அந்த பரிபூர்ண பலியானது நம்மை பரிபூர்ணமாக்கியது. ஏனெனில் உங்கள் பிதா சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் அதற்கு மேல் செல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் பூரணராக்கப்பட்டோம். நாம் அங்கேதான் நம்முடைய ஸ்தானத்தை இழந்து விடுகிறோம். நாம் கவனிக்கவில்லை என்றால் நாம் என்னவா இருந்தோம் என்பதை நாம் நோக்கி பார்க்க முயற்சிக்கிறோம். நாம் என்னவா இருந்தோம் என்பதை நீங்கள் நோக்கி பார்க்கும் மட்டில் பலியானது நமக்கு ஒன்றுமில்லாதாய் போகின்றது. ஓ சபையே, உன்னால் அதை காண முடியவில்லையா? என்னால் அந்த வேலையை முயற்சி செய்ய மாட்டேன் என்றால் முடியாது. உங்களாலும் கூட முடியாது. முயற்சிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ செய்த காரியங்களை நீங்கள் திரும்பி பார்க்கும் மட்டில் துவக்கத்திலிருந்தே எழுந்து போனவனாய் இருக்கிறாய். ஆனால் நீ செய்தவைகளை நோக்கி பார்க்காமல் அந்த நாள் கல்வாரியில் உனக்காக என்ன செய்தது என்பதை நோக்கி பாருங்கள். அது உன்னுடைய கிரயத்தை செலுத்தியது. அந்த காரியத்தையே முற்றுமாய் தீர்த்து விட்டது. உங்கள் பாவங்கள் சிவேறிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சோப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். அப்பொழுது உன்னிடம் பாவம் இருக்காது. நீங்கள் பரிபூர்ணமாய் பாவமற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீ என்னதான் செய்திருந்தாலும் அல்லது செய்து கொண்டிருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. நீ இன்னமும் பாவமற்றவனாய் இருக்கின்றாய். இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் மட்டில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. மன்னிக்கப்பட்ட எதுவாய் இருந்தாலும் அது நீக்கப்பட்டதும் மறக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. அதற்கு பின்னர் அது என்ன செய்கின்றது? அந்த நிலைக்கு பிறகு அது உனக்கு அவருடைய ஆவியை கொடுத்து அவரை பின்தொடரும்படியாகவும் அவரை தொடர்ந்து போகிறவர்களுக்கு அவர் செய்தது போன்று செய்யும்படியாகவும் செய்கிறார். அவர் ஒரு மனிதனாக, பரிபூரண மனிதனாக இருந்தார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உனக்காக அவர் ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்கினார். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்ல இருக்கின்ற முதலாவது காரியம் என்னவென்றால், இயேசுவானவர் ஒருபோதும் தனக்காக ஜீவிக்கவில்லை. அவருடைய ஜீவியம் மற்றவர்களுக்காக செலவிடப்பட்டது. அதுதான் பரிபூர்ணமாக நித்திய ஜீவனாய் இருக்கிறது. நான் சபைக்கு போகிறேன், நன்மையான காரியங்களை செய்கிறேன் என்று நீங்கள் கூறும்போது அது அருமையானதுதான். ஆனால் உங்களுடைய ஜீவத்தை நீங்கள் உங்களுக்காகவே ஜீவிக்கும் போது உங்களிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை. மற்றவர்களுக்காக ஜீவிப்பதே நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அது தேவ ஆட்டிக்குட்டிக்குள் வந்தபோது அது அதை நிரூபித்தது. அவர் ஜீவித்து நித்திய ஜீவனை உடையவராய் இருந்தார். ஏனென்றால் அவருக்காக அவர் ஜீவிக்கவில்லை, அவர் மற்றவர்களுக்காக ஜீவித்தார். அந்த நாளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதன் மூலம் நித்திய ஜீவன் பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்காக ஜீவிக்கிறதில்லை, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜீவிப்பதே. மற்றவர்கள் தவறான விதமாய் உங்களை பேச கேட்கும் போது எப்படி உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியும் என்று யாரோ சொன்னார்கள். நீங்கள் உங்களுக்காக ஜீவிக்கிறதில்லை, அந்த மனிதரை மீட்டுக் கொள்ளும்படி நீங்கள் மற்றவர்களுக்காக ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் குமாரராக ஆகிறீர்கள். கோளாறு என்னவென்றால் சபையானது தாங்கள் குமாரர்கள் என்பதை மறந்து போனதுதான். நீங்கள் குமாரர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் குமாரர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்காக ஜீவிக்க வேண்டாம், மற்றவர்களுக்காக ஜீவியுங்கள். சரி சகோதரன் பெனாம், என்னால் இந்த சகோதரனுக்காக ஜீவிக்க முடியும், ஏனென்றால் அவன் நிச்சயமாக ஒரு நல்ல மனிதன். அதுவல்ல காரியம். உன்னை வெறுக்கின்ற அந்த மனிதருக்காக ஜீவியுங்கள். கூடுமானார் உங்களை கொலை செய்யக்கூடியவர்களுக்காக ஜீவியுங்கள். அதைத்தான் அவர்கள் அவருக்காக செய்தார்கள். அவர்கள் அவரை கொலை செய்தார்கள். அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் மரித்தார். அதுதான் நித்திய ஜீவன். அதை நீங்கள் உங்கள் நெஞ்சத்தில் பெற்றிருக்கும் போது அப்பொழுது நீங்கள் பரலோகத்தை நோக்கி இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் உன்னுடைய சொந்த காரியங்களை தியாகம் செய்யுங்கள். ஒரு ஆடானது தனது ரோமத்தை கொடுப்பது போன்று அவைகளை கொடுத்து விடுங்கள். நீங்கள் கல்வாரியின் பக்கமாக நோக்கி பாருங்கள். ஒரு ஸ்தலத்திற்குள்ளாய் நீங்கள் போகும்போது இது உங்களுக்கு உதவி செய்கிறது என்று நான் நம்புகிறேன். அங்கேதான் ஜெப கூடாரத்துக்குத்தான் எல்லா ஜனங்களும் போக வேண்டும். நீங்கள் யார் என்றும் நோக்கம் என்னவென்றும் அறிந்து கொள்வதற்காக போக வேண்டும். வாத்தியங்கள் வாசிப்பதற்காக, பாடல்கள் பாடுவதற்காக சபைக்கு போவது சபை அல்ல. சபையானது திருத்திக் கொள்வதற்காக ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அது நியாய தீர்ப்பானது சபையிலே துவங்குகிறது. நமக்கு நாம் மரித்தவர்களாயும் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறவர்களுமாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவரை பின்பற்றும்படி அவருடைய சேவைக்காக நம்மை தாமே பலியாய் கொடுக்கும்படியான ஒரு வழியை அவர் உண்டாக்கி தருகிறார். நாம் அவரை பின்பற்றுவோமானால் அவர் ஜீவித்த விதமாய் நாம் ஜீவிப்போம். அது அற்புதமாயிருக்கிறது. இயேசுவானவர் இதை குறித்து பேசி சொல்லியிருக்கிறார். அதை குறித்தான சில வேத பகுதிகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கூர்ந்து கவனியுங்கள், இதை தவற விடாதீர்கள். வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிப்பது போன்று அந்த நாளில் ஜனங்களை நான் பிரிப்பேன் என்று இயேசு சொன்னார்.
அவர் வெள்ளாடுகளை பார்த்து இடது பக்கமாக நில்லுங்கள் என்றும் செம்மறியாடுகளை பார்த்து வலது பக்கமாக நில்லுங்கள் என்றும் சொல்வேன் என்று சொன்னார். அவர் வெள்ளாடுகளை பார்த்து என்னை விட்டு அகன்று போங்கள், ஏனென்றால் நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை. நான் சிறையில் இருந்தேன், என்னை வந்து நீங்கள் பார்க்கவில்லை. நான் நிர்வாணமாயிருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், எனக்கு நீங்கள் குடிக்க கொடுக்கவில்லை. நான் வியாதியாயிருந்தேன், என்னை வந்து பார்க்கவில்லை. ஆகவே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். செம்மறியாடுகளை பார்த்து நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரமில்லாதவனாயிருந்தேன், எனக்கு உடுக்க வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், எனக்கு சேவை செய்தீர்கள் என்று சொன்னார். கவனியுங்கள் சபையே, இதை கவனத்தில் வைக்க மறந்து போகாதே. இதை என்றென்றைக்குமாய் உங்கள் இதயத்தில் வையுங்கள். அப்படியெல்லாம் நினைக்காமலேயே செய்யப்பட்டுள்ளது. கடமைப்பட்டுள்ளோம் என்ற முறையில் ஜனங்கள் அதை செய்யவில்லை. ஒருவன் உங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதற்காக எதையாவது கொடுக்கும் போது செய்தாக வேண்டும் என்ற கடமையில் ஒருவனுக்கு ஆகாரம் கொடுத்தால் அவனுக்கு தன்னலமான நோக்கம் இருக்கிறது. உன்னுடைய ஜீவமே அதுவாக இருக்க வேண்டும், உன்னுடைய செயல்களே அதுவாக இருக்க வேண்டும். காரியம் அந்த செம்மறியாடுகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவைகள், ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியாயிருந்து நாங்கள் உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது நீர் வஸ்திரம் இல்லாதவராயிருந்து நாங்கள் உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், நீர் எப்பொழுது தாகமாயிருந்தீர் நாங்கள் உமக்கு குடிக்க கொடுத்தோம், நீர் எப்பொழுது வியாதியாயிருந்தீர் நாங்கள் உம்மை பார்க்க வந்தோம். அன்பின் காரணமாக தானாய் ஏங்கினது. அவர்களுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளாக ஜீவித்தது. கல்வாரி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை தேவனே ஜனங்கள் காணும்படியாய் செய்யும். அவர்கள் அப்படியே தானாய் ஏங்கினர். எப்பொழுது ஆண்டவரே உம்மை அப்படி கண்டோம், எங்களுக்கு தெரியவே தெரியாது. இயேசுவானவர் அப்படியே திரும்பி என்ன சொன்னார் என்று என்பதை கவனியுங்கள். இவர்களுக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். தன்னலமற்ற ஜீவியம் தன்னில் தானாகவே செய்ய வேண்டும், அதை குறித்து யோசித்து பார்க்கிறேன் என்பதல்ல. ஆனால் உலகத்தின் காரியங்களுக்காய் அவ்வளவாய் மரித்து கிறிஸ்துவுக்கு அவ்வளவாய் ஜீவித்து பெரும் பாதையில் அவ்வளவாய் நடந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாய் செய்கிறதா இருப்பது வெறுமனே அப்படி செய்வது. நான் இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரா என்று நீங்கள் சொல்லலாம். அதுவல்ல அக்காரியம். நீங்கள் அவரில் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். அவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. அவர் நடந்து கொண்ட விதமாய் நீங்கள் நடந்து கொள்வது. இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அல்ல. அவர்கள் இருதயத்திலிருந்து அப்படி தானாய் வருவது. அந்த நாளில் கல்வாரியானது கிரயத்தை செலுத்தி அதனால் நான் அந்த வழியில் இருக்கும்படி செய்தது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சமயம் விதவையான ஜோன்ஸ் அவர்களுக்கு அனல் காய அடுப்புக்கறி இல்லாமல் போன போது நான் போய் அவர்களுக்கு அடுப்புக்கறி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொல்வதல்ல. நான் ஒரு சகோதரனை பார்த்தேன், அவனுக்கு உடுத்துக் கொள்ள வஸ்திரம் தேவையாயிருந்து நான் போய் அவனுக்கு ஒரு அணிந்து கொள்ள துணி வாங்கி தந்தேன். நான் ஒரு கிறிஸ்துவன். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஓ, என்ன சுயநலமுள்ள தரித்திரமான பரிதபிக்கப்படத்தக்கவனே மாய்மாலக்காரராய் இருக்கிறீர்களே. உன் வலதுகரம் செய்கிறதை உன் இடதுகரம் அறியக்கூடாது, உன் இடதுகரம் செய்கிறதை உன் வலதுகரம் அறியக்கூடாது. அவ்வளவாய் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறபடியினால் நீங்கள் அதை தானாய் எப்படி இருந்தாலும் செய்கிறீர்கள். அது உங்கள் சுவாபம். அவ்விதமாய் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி இருந்தாலும் அதை செய்கிறீர்கள். அது உங்களுக்காக ஜீவிக்கும் ஜீவியமாய் இருக்கிறது. நீங்கள் முற்றிலுமாக அந்த ஆவிக்கு கீழ்ப்படுத்தினவராய் இருக்கிறீர்கள். அந்த ஆவிதானே உங்களுக்குள்ளாக ஜீவிக்கின்றது. ஓ, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவியை நீங்கள் உணர்கிறீர்களா? அந்த ஜீவனை பவுல் சொன்னான், ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கின்றார் என்று. அவ்வளவாக தன்னால் தானே இயங்குகிறது. சரி சகோதரன் வேணாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் இங்கே கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், நாம் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறோம், நாம் அந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று. ஓ, என்னே உனக்கு அவமானம். கிறிஸ்துவம் அதுவல்ல, தானாய் இயங்கி செய்வதுதான் கிறிஸ்துவம். அதை அப்படியே மறந்து விடுகிறீர்கள். போய் அதை செய்யுங்கள். கிறிஸ்துவானவர் முற்றிலுமாக தம்மை தேவனிடம் ஒப்படைத்தார். அவர் தம்மை தாமே ஜனங்களுக்கு ஒரு பொது ஊழியனாக கொடுத்தார். அவர் தம்முடைய ஜீவனை இலவசமாய் கொடுத்தார். அவர் அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதை முறுமுறுப்போடு செய்யவில்லை. இப்பொழுது சகோதரரே, நீங்கள் யாவருமாய் சேர்ந்து என்னை குறித்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்காக மரிக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் அதை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எப்படி இருந்தாலும் அவர் மரித்தார். ஏனென்றால் அவருக்குள் இருந்தது தேவனாயிருக்கிறது. அது உனக்குள் இருக்கிற தேவனாயிருந்து, அது எனக்குள் இருக்கிற தேவனாயிருந்து, அது மற்றவர்களை நாம் நோக்கி பார்க்கும்படியாக செய்கிறது. ஒரு பக்கத்தில் செம்மறியாடுகள் வெள்ளாடுகளில் ஒன்று, சரி கர்த்தாவே நான் இதை செய்தேன், கர்த்தாவே நான் அதை செய்தேன் என்று சொல்லும். அவர் அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். சபையான மட்டும் அந்த அடிப்படை உண்மைகளுக்கு வருமானால் எப்படியா இருக்கும்? அது ஏதோ செய்வதற்காக முயற்சிக்கிற காரியம் அல்ல. அதை செய்யும்படி உனக்குள்ளாக நீயே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அது ஏதோ உனக்குள்ளாக பிறந்த ஒரு காரியத்தை போன்றிருக்கிறது. என் பெந்தகோஸ்தே நண்பர்களே, என்னை மன்னியுங்கள், நான் ஒரு பெந்தகோஸ்தே. ஆனால் என்னுடைய பெந்தகோஸ்தே நண்பர்கள் வேகமாக வாத்தியம் இசைக்கவும், பேண்ட் அடிக்கவும், கைகளை தட்டவும், டேமரின் வாசித்து ஒரு சத்தத்தை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு போக வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்.
அது வெறுமனே உணர்ச்சி வசப்படுதலாகும். யுத்தத்திற்கு போவதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட பேண்ட் வாத்தியம் வாசித்து ஜனங்களுக்குள்ள போர் உணர்ச்சியை ஏற்படுத்தித்தான் அவர்களை அனுப்புவார்கள். எனக்கு இன்னிசையில் நம்பிக்கை உண்டு, கை தட்டுவதில் எனக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் நான் இந்த காரியங்களை விசுவாசிக்கிறேன், அது முற்றிலும் சரியே. அவைகள் நம்மிடம் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் மகத்தான காரியங்களை செய்யாமல் போகிறீர்களே. தன்னைத்தானே பலியாய் கொடுத்த ஜீவியம், அதாவது தேவன் உனக்குள்ளாக ஜீவித்து தன்னில் தானாகவே சரியான காரியத்தை செய்வது, ஏனென்றால் அது சரியானதா இருக்கின்றது. அப்படி செய்து கொண்டே போவது, அதை குறித்து ஒன்றுமே நினைக்காமல் அதை அப்படியே ஜீவிப்பது. பின்னர் கவனியுங்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கவனியுங்கள். நீங்கள் பெரும் பாதையில் இருப்பீர்கள். பெரும் பாதையில் நடப்பது, அதைத்தான் கல்வாரி உனக்கு கொடுப்பது. அந்த நாளில் உனக்காக கல்வாரியானது வழியை திறந்து கொடுத்தது. இப்பொழுது நீங்கள் பாதி செம்மறியாடாகவும் பாதி வெள்ளாடாகவும் இருக்க முடியாது. அவைகள் இரண்டும் ஒன்றாய் கலக்காது. இன்றைக்கு அநேக ஜனங்கள், ஆம், உனக்கு என்னவென்று தெரியுமா, நம்முடைய குழுவில் நமக்கு ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது, நாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், நாங்கள் இதை செய்கிறோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் உங்களை பற்றி நீங்களே பறைசாற்றுகிறீர்கள். நீங்கள் அதை செய்யாதீர்கள். உங்களுடைய தான தர்மத்தை மறைவாய் செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். அது ஏதோ தானாகவே உண்டாகின்ற ஒரு காரியமாயிருக்கும். அது போய் அங்கே தண்ணீர் குடிப்பதை காட்டிலும் மேன்மையானதல்ல. உங்களுக்கு தாகமாய் இருக்கிறது, அடுத்தவனுக்கும் தாகமாய் இருக்குமானால் அவனை குறித்து நீங்கள் நினைக்கிறீர்கள். அடுத்தவனுடைய தேவையை உன்னுடைய தேவையை போன்றே அடுத்தவனுடைய தேவையும் நீங்கள் நினைப்பது, அது ஒரு பொருட்டாய் எண்ணாமல் நீங்கள் ஜீவித்துக் கொண்டே போவது. நீங்கள் பாதி செம்மறியாடும் பாதி வெள்ளாடுமாய் இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் எங்களுடைய சபையில் ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது, நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்கள் இதை செய்கிறோம், நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொல்வார்களானால், கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள் இல்லாமல் நீங்கள் அதை உடையவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் முற்றிலுமாக அதை வீணாய் செய்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 13 பவுல் கூறுகிறார், எனக்கு உண்டான யாவத்தையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அதில் எனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்று. இப்பொழுது இது கடினமானது, ஆனால் அது உண்மையாயிருக்கிறது. நீங்கள் அதை உண்மைக்கு வந்தடைய வேண்டும். கல்வாரி உனக்காக என்ன செய்தது என்பதை அடையாளம் கண்டு கொள்ள நாம் அதை நோக்கி பார்த்துவிட்டு, ஓ, அது மிகவும் அருமையா இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதுவல்ல காரியம். அந்த தேவனுடைய குமாரன் சிலுவையில் அறியும்படிக்கு கல்வாரிக்கு போக வேண்டியா இருந்தால் தேவனிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு குமாரனும் கல்வாரிக்கு போய்தான் ஆக வேண்டும். அவனுக்கும் கூட ஒரு கல்வாரி இருக்க வேண்டும். அந்த கல்வாரியில் நான் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அந்த கல்வாரியினால் எனக்கும் கூட இருக்க வேண்டும். அது பாவம் என்கிற பிரச்சனையை தீர்த்து விட்டது. பிரசங்கியாருடன் கை குழுவதல்ல, ஒரு சபைக்குள்ளாக குலுக்கி செல்வதல்ல, கடிதத்தின் மூலமாய் உள்ளே வருவதல்ல, உத்தியோகத்தின் மூலமாய் உள்ளே வருவதல்ல, ஆனால் பிறப்பதின் மூலமாகவே உள்ளே வருவதாம். அவர் ஒரு கடிதமும் கொடுக்கவில்லை, அவர் ஒரு உத்தியோகத்தையும் கொடுக்கவில்லை, அவர் ஒரு பிறப்பை கொடுத்தார். அந்த விதமாகத்தான் நாம் உள்ளே வந்தோம். பின்னர் அதிலிருந்து தானாகவே நாம் கிறிஸ்துவனாக ஜீவியம் ஜீவிக்கிறோம். இப்பொழுது இன்னொரு குறிப்பு, பாதி செம்மறியாடு பாதி வெள்ளாடு, அப்படி ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் பாதி செம்மறியாடும் பாதி வெள்ளாடும் இல்லை. ஒன்று செம்மறியாடு, இல்லையேல் வெள்ளாடாயிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் நன்மையான காரியங்களை செய்து கொண்டு அதனால் காரியம் முடிந்துவிடும் என்று கருதுவீர்களானால் அப்பொழுது கல்வாரியில் ஒரு நாள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நியாயப்பிரமாணம் அதை கொடுத்திருக்கிறது. அதை உள்ளே கொண்டு வர கல்வாரியில் ஒரு நாள் அவசியமாய் இருக்குமாயின் நாம் வெறுமனே சபையின் அங்கத்தினர்களாக இருக்க முடியாது. அதனால் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்போம். கல்வாரியின் நாள் அதுவானதான் இருந்தது. அதைத்தான் அது உனக்கு விளக்குகிறது. அதனால் இயேசுவை போன்று செயல்படவும் பின்பற்றவும் நடந்து கொள்ளவும் வழியாகவும் செய்ய. நதியானது ஒரே நேரத்தில் மேலும் கீழுமாக ஓடாது. நதியானது ஒரே வழியாய்தான் ஓடும். தேவ ஆவியும் ஒரே வழியாய்தான் ஓடும். அதனோடு அது காரியங்களை கலக்காது. அது அதே வழியாகத்தான் ஓடும். முடிக்கும் தருணத்தில் இயேசுவை கவனியுங்கள். இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவர்களை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று. இவ்வளவையும் நான் இங்கே சபைக்காக சொல்லவில்லை. உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் ஒளி நாடாக்களில் பதிவு செய்யப்படுகிறது. உலக சுற்றிலுமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்களை கேட்கிறார்கள். குறை கூறுகின்றவர்களுக்காக நான் அந்த கேள்விக்கு இப்பொழுது பதிலளிக்கப் போகிறேன். வேதத்தை விசுவாசிக்கிற விதத்தை அது பொறுத்திருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அநேக முறை எனக்கு கூறப்பட்டுள்ளது. இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் நான் செய்கிற இந்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று. திருவாளரே, நீங்கள் எவ்வளவு மோசமாக ஆகலாம். எந்த காரியத்தை பற்றியும் உங்களுடைய மனதின் கருத்தோடும் புத்தி சாதுரியமான மத அபிப்பிராயங்களோடும் கூட சோதித்து அறிந்ததிலிருந்து எவ்வளவு தூரம் உங்களால் விலகி இருக்க முடியும்? என்னுடைய கிருபையுள்ள எழுந்து போன நண்பர்களே, இந்த வேதாகம ஆவிக்குரிய பிரகாரமாக வியாக்கியானிக்கப்படுகிறது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? தேவன் கல்விமான்களுக்கும் விவேகிகளுக்கும் ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மறைத்து கல்வாரிக்கு வரத்தக்கதான குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினபடியால் இயேசுவானவர் பிதாவுக்கு நன்றி செலுத்தினார். இயேசு சொன்னதை இப்பொழுது கவனியுங்கள். அவர் அதை எவ்வாறு கூறியுள்ளார் என்பதை கவனியுங்கள். நான் செய்கின்ற கிரியைகளை அவர் அவர்களை சரியாக இப்பொழுதே செய்கிறார். இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை, அதாவது வியாதியஸ்தரை சுகப்படுத்துதல், மரித்தோரை உயிரோடு எழுப்புதல்,
குருடருடைய கண்களை திறந்திடுதல், இந்த காரியங்களை நீங்களும் கூட செய்வீர்கள். நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாய் இருப்பீர்களானால் இவைகளை செய்வீர்கள். நீங்கள் இந்த கிரியைகளை செய்வீர்கள். பின்னர் இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஏனென்றால் நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம், இனி என்ன உலகம் காணாது, இருப்பினும் நீங்கள் என்னை காண்பீர்கள். நான் உங்களுடனே கூட உங்களுக்குள் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். நான் உங்களை திட்டத்தவர்களாக விடேன். நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது அவர் இன்னொரு தேற்றரவாளனை உங்களிடத்துக்கு அனுப்புவார், பரிசுத்த ஆவியை அனுப்புவார். உலகத்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் நீங்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். இப்பொழுது கவனியுங்கள், பெரிய கிரியைகள் என்றால் சபையில் வல்லமை உண்டாயிருப்பதே. ஜெபத்தினால் வியாதியஸ்தரை சுஸ்தப்படுத்துவது மாத்திரமல்ல, ஜெபத்தினால் பிசாசுகளை துரத்துவது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை விசுவாசிகளுக்கு அளிப்பதும். பரிசுத்த ஆவியானவர் வந்து நித்திய ஜீவனை அளிக்கும்படி சபையின் கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளார். கல்வாரி நமக்கு அதைதான் தருகிறது. தாழ்வில் உள்ள தரைக்குறையுள்ள மனிதர்களையும் ஸ்திரீகளையும் எடுத்து தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கின்ற ஸ்தானத்திற்கு அவர்களை உயர்த்தி வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும் நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக செய்தது. கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதன் மூலமாய் இதை செய்கிறார். ஒரு காலத்தில் அவிசுவாசிகளாய் இருந்தவர்களை விசுவாசிகளாக்கி ஆவிக்குரிய நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக செய்கிறார். இந்த வியாதியுள்ள ஸ்திரீயை பார்த்து, என்னால் ஒரு விசுவாச ஜெபத்தை செய்ய முடியும், அவள் சுகமடைவாள் என்று சொல்வது எவ்வளவு மிகுந்த பெரிதான காரியம். அது ஒரு பெரிதான காரியம். அதை தான் அவர் அன்று செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் சொன்னார், இதை காட்டிலும் பெரிதான கிரியைகளை செய்வீர்கள் என்று. நான் உங்களுக்கு வல்லமையை கொடுக்க போகிறேன். கொஞ்ச காலத்திற்கு மரித்தோரை எழுப்புவது மட்டுமல்ல, என்றென்றைக்குமாய் உள்ள நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் தருவேன் என்றார். தரித்திரனும் குருடனும் பரிதபிக்கப்படத்தக்கவமான ஜனங்களே, நீங்கள் இதை எப்படி தவறவிட்டீர்கள்? மிக பெரிதான காரியம் என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? அதுதான் சம்பவிக்கக்கூடிய மிக பெரிதான காரியம். அதாவது ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பது. நித்திய ஜீவன் என்றால் என்ன? அவர் ஜீவித்த ஜீவியமே. அவருக்குள் இருந்ததான ஜீவன் அதை மற்றவர்களுக்கு கொடுத்தார். உங்களால் அதை செய்ய முடியுமா? ஒரு தேவகுமாரனால் அதை செய்ய முடியும். இயேசு சொன்னார், நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்பட மாட்டாது என்று. கத்தோலிக்க சபையும் மற்றவர்களையும் இங்கேதான் அவருடைய பெரிய தவறை செய்தனர். அவர்கள் போய் நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அக்காரியம் அதுவல்ல. வேதத்தில் அவருடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகின்றது? பேதுரு அக்கேள்விக்கு பெந்தகோஸ்தே நாள் என்று பதிலளித்தான். அவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பெற்றுள்ளதான இதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றார்கள். அவர் அதற்கான மருந்து சீட்டை கொடுத்தான். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் சொன்னான். அவன், நீங்கள் தேவன் பட்சமாய் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். எதற்காக? உங்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்கென்று. அங்கேதான் இருக்கிறது பெரிதான கிரியைகள். இன்று காலையில் பிரசங்கிமார்களாகிய உங்களில் எத்தனை பேர், இக்காலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் எத்தனை பேர், ஒளிப்பதின் ஆராவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேர் இக்காலையில் கல்வாரிக்கு போக சம்மதிக்கிறீர்கள்? அங்கே தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை காணுவதற்கு உங்களுடைய ஸ்தாபன கொள்கைகளை உதறித்தள்ளி சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. இப்பொழுது அது உன்னுடைய மடியில் இருக்கிறது. நீ அதனோடு என்ன செய்ய போகின்றாய்? ஏன் எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதற்கும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அங்கேதான் காரியம். கல்வாரி உங்களுக்கு எதை கொடுக்கிறது? அந்த நாள் உங்களுக்கு என்னத்தை செய்கிறது? ஏதோ வேத சாஸ்திரத்தை அது உங்களுக்கு திணிக்கிறதா? அது உங்களை ஒரு திணிக்கப்பட்ட சட்டை ஆக்குகின்றதா? அல்லது அது உன்னை ஒரு கிறிஸ்தவனாக்கிற்றா? விற்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. பாவங்கள் தீர்க்கப்பட்டாயிற்று. இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். பாருங்கள், எங்கே கொண்டு போகிறது உங்களுக்கு புரியவில்லையா? இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவங்களை போக்குதல். ஆனால் கொள்கைகள், ஸ்தாபனங்கள் போன்றவைகள் மூலமாக அது இன்னமும் உலகத்திற்கு சேவை செய்யும்படியான ஒரு ஸ்தலத்தில் அது உங்களை கட்டி போடுகிறது. எந்த ஒரு ஆணோ பெண்ணோ கல்வாரிக்கு வந்து யாரோ எதையோ சொன்னார்கள் என்பதற்காக ஒரு பெரிய ஆளாய் ஆகக்கூடுமோ என்று சொல்லுங்கள். கல்வாரியை அதனுடைய சரியான வெளிச்சத்தில் எங்கே உங்களால் அதன் முகத்தை நோக்கி பார்க்க முடியும் என்று சொல்லுங்கள். கல்வாரியில் அந்த நாள், கல்வாரியில் உங்களுக்கு என்று ஒரு நாளை அடைந்து எப்படி நீங்கள் ஒரு திணிக்கப்பட்ட சட்டையாய் வெளிவர முடியும்? அப்படி இருந்துவிட்டு மனித கோட்பாடுகளான உபதேசங்களை பிரசங்கிக்க எப்படி ஒரு ஸ்தாபனத்தின் கைப்பாவையாய் நீங்கள் வர முடியும்? அதனால் ஏன் உங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தாழ்ந்து போகும்படி செய்ய முடியவில்லை? நீங்கள் மட்டும் அங்கே போயிருந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தாழ்மையுடன் வெளிவந்திருப்பீர்கள். உங்கள் தொப்பியில் ஒரு இறகை வைத்துக் கொண்டு உங்களால் எப்படி உங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு பெரிய மனிதனாக வரும்படி எப்படி வர முடியும்? தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே அவருடைய சரீரத்தை பிற்கவும், முகத்தில் துப்பவும், அவமானப்படுத்தவும், கேவலப்படுத்தவும், அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொள்ளவும், உலகத்திற்கு முன்பாக சிலுவையில் அறையவும், அவமானத்தை வெறுக்கவும் தக்கதாக தாழ்த்தின போது உன்னால் எப்படி முடியும்? எப்படி உங்களால் கல்வாரிக்கு போய் இதோட வித்தியாசமாய் உங்களால் எப்படி வர முடியும்? ஒரு அவமானம், ஒரு வெட்கம். சரி, அவர்கள் என்னை வெளியே தள்ளுவார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் வெளியே தள்ளட்டும். கல்வாரியில் உங்கள் நாளாய் இருக்கட்டும். தேவன் அவருடைய வழியை உன்னோடு உடையவராய் இருப்பார். இதை மறுபடியும் எடுத்து கூறுகிறேன். கல்வாரியில் உங்கள் நாளாய் இருக்கட்டும். தேவன் அவருடைய வழியை உன்னோடு உடையவராய் இருப்பார். ஜெபம் செய்வோம். ஓ தேவனே, இப்பொழுது எங்கள் யாவரையும் கல்வாரிக்கு கொண்டு செல்லும். பயத்திலிருந்து நாம் வெளிவரப்படி செய்யும் கர்த்தாவே,
மனிதனை பற்றிய பயம், மற்றவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்ற பயம், முழு உலகமும் அவரை பார்த்து தகைத்தது, பரிகாசம் செய்தது. மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். அவர் அவமானத்திற்கு கீழ்ப்படிந்தார். கூட்டு அரசாங்கத்தின் கீழ் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். சாத்தான் இந்த உலகத்தை அடித்த போது அவன் இந்த பூமியின் ஆளுகின்றவனும் அதிகாரமாய் இருக்கிறான் என்று நாம் உணர்ந்துள்ளோம். அவன் இதை கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் அறிவித்து, இந்த ராஜ்யங்கள் என்னுடையவைகள், எனக்கு பிரியமானபடி அவர்களுக்கு செய்வேன். அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் இந்த உலகமானது சாபத்தின் கீழ், அதை சாபமாக்கின ஒருவனால் ஆளப்படுகின்றது. ஆனால் தேவனே, ஓ தேவனே, நாங்கள் சபிக்கப்படாத ராஜ்யத்திற்கு சேவை செய்கிறோம். பிதாவாகிய தேவனே, இன்றைய பட உலகிலே நீர் சில மகத்தான காரியங்களை செய்தது எவ்வளவு மகத்துவமாய் இருக்கிறது. 10 கற்பனைகள் போன்ற மகத்தான படங்கள் வெளிவந்து ஆண்களும் பெண்களும் காணவும், அது ஒரு சபையின் கதவை கூட இருளாக்க முடியாது. ஆனால் அது என்னவென்று அவர்கள் காணும்படி அனுமதித்தீர். தேவனுடைய வழி உலகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட வழியாக இருக்கிறது. ஏனென்றால் கம்யூனிசத்தின் கீழ் நாம் ருஷ்யாவுக்குள் போகிறோம். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் இந்த உலகத்தார் அல்ல. நாம் கல்வாரிக்கு போயுள்ளோம். அவருடையதில் நாம் ஒன்றாய் தேவனுடைய ராஜ்யத்தோடு இருக்கும்படிக்கு நம்மை நாமே சிலுவையில் அறைந்தோம். உலகம் என்ன சொன்னாலும் அக்கறை இல்லை. கர்த்தருடைய புறக்கணிக்கப்பட்ட சிலருடைய வழியை நாம் எடுக்கிறோம். நாம் உயிர்த்தெழுதலை நோக்கி போகிறோம். அது சமீபமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தை ஆண்டு கொள்கிறது என்று தானியேல் முன்னதாகவே கண்டதுதான். அந்த ராஜ்யத்திற்குள்ளாக அப்பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அது எல்லா உலகத்தையும் நொறுக்கி கோடை காலத்து போரடிக்கும் களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போன்று காற்று அவளை அடித்துக் கொண்டு போயிற்று. ஆனால் அந்த கல்லானது வளர்ந்து ஒரு பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. அந்த கல்லானது வரும். ஓ தேவனே, நான் அதில் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறோம். எங்களை நாங்களே வெறுத்து தினமும் எங்கள் சிலுவையை சுமப்போமாக. கிறிஸ்துவுக்காக ஜீவிப்போம், மற்றவர்களுக்காக ஜீவிப்போம். இதை அருளும் கர்த்தாவே. இந்த காலையில் இங்கு யாராவது இன்னும் அவரை தங்கள் சொந்த இரட்சகராக அறியாதிருந்து இந்த முடிக்கும் ஜெபத்தில் நினைவு கூறும், இந்த நாள் எங்களுடைய கல்வாரி நாளாய் இருக்க விரும்புகிறோம் என்பதாய் இருப்பீர்களே, ஆனால் உங்கள் கரங்களை உயர்த்தி, சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள், அவரை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் அறிய விரும்புகிறேன் என்று கூறுங்கள். வாலிபனே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது உண்டா? பின்னால் இருக்கின்ற என் சகோதரனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வேறு யாராவது? நான் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நாள் என்னுடைய கல்வாரியின் நாளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சுகவீனனும் சோர்வுற்றனுமாய் இருக்கிறேன். நான் எந்த காரியத்தை செய்ய பிறந்தேனோ அதை வைத்துக் கொண்டு சுற்றி விளையாடிக் கொண்டு இருப்பதினால் என்ன பிரயோஜனம்? நான் பிறந்தேன், தேவனுடைய குமாரனாய் இருக்கும்படிக்கு பிறந்தேன். நானோ இங்கு உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறேன். தேவனே, நான் சிலுவையில் அறையப்படட்டும். நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து மற்றவர்களாய் ஜீவிக்கும்படிக்கு என்னையும் என் கருத்துக்களையும் இன்றைக்கு நான் சிலுவையில் அறையட்டும். அவர்கள் எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை. என்னை அவர்கள் பரியாசம் பண்ணினாலும், என்னை துன்புறுத்தினாலும், எனக்கு எதிராய் தீமையான காரியங்களை பேசினாலும், சாதுவான ஆட்டுக்குட்டியாய் அவர் செய்தது போன்று தாழ்மையாய் நடந்து கடந்து போகும்படி செய்யும். கடைசி நாட்களில் என்றோ ஒரு நாளில் என்னை உயிரோடு எழுப்பேன் என்று அவர் வாக்களித்துள்ளார். அந்த நாளை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். இன்னும் ஏதாவது கரங்கள் உயர்த்தப்படுமா? பின்னால் உள்ளவரையும் உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னும் யாராகிலும் உண்டா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திற்கு முன்பாக இன்னும் யாராவது உண்டா? எங்கள் பரலோக பிதாவே, பெந்தகோஸ்தே நாள் என்று பேதுரு பிரசங்கிக்கையில் விசுவாசித்த யாவரையும் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொன்னான். அவர்கள் உண்மையாகவே முழு மனதுடன் விசுவாசித்தார்கள். இந்த ஜனங்கள் இப்பொழுதுதான் கரங்களை உயர்த்தியுள்ளார்கள். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்தார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி விசுவாசித்திருப்பார்களானால் குளமாய் தண்ணீர் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அந்த நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க இங்கே யாராவது இருப்பார்கள். மனுஷர்களுக்குள் வானத்தின் கீழே ரட்சிக்கப்படும்படிக்கு ஒரே நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வினாடிகளுக்கு முன்பு நான் குறிப்பிட்ட வேத வாக்கியங்களை போன்று, அதாவது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதே. எருசலேமிலே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு வேத வார்த்தைகளை சொல்லி, நீங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும், பின்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு பிரசங்கியார் செய்ய வேண்டியது அதுதான். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவருடைய பாவ மன்னிப்புக்காக இவர் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அது மன்னிக்கப்பட்டாயிற்று. எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. பிதாவே, அவர்களிடம் உள்ள பயங்கர கோபத்துடன் உலகம் எப்படி சமாளிக்கிறது? எளிமையான சுவிசேஷத்தை ஏன் விசுவாசிக்க கூடாது? அவர்கள் அதற்கு மாற்றாக கள்ள பெயர்களையும் கள்ள ஞானஸ்நானங்களையும் கள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஊழியர்களோடு கை குலுக்குதலையும் வேதத்தில் ஒரு உபயோகப்படுத்தாத பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்ட பெயர்களை உபயோகித்தலையும்
உள்ளே கொண்டு வந்தார்கள். ஒரு ரோமனால் உண்டாக்கப்பட்ட தஸ்தாவேஜை, ஒரு கிறிஸ்துவ போதனை அல்லாததை அதை கொண்டு வந்தார்கள். வேதத்தில் எங்கும் காணப்படவில்லை. பட்ட பெயர்கள் மூலமாக பாவங்கள் நீக்கப்பட மாட்டாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக மட்டுமே முடியும். இப்பொழுது பிதாவே, இது மக்களால் விரும்பப்பட மாட்டாதது என்று எங்களுக்கு தெரியும். உம்முடைய வழிகள் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இன்று காலையில் ஆண்களும் பெண்களும் அந்த நாளுக்கு, கல்வாரியின் அந்த நாளுக்கு வருவார்களாக. அங்கே அந்த நாளில் இயேசுவானவர் புறக்கணிக்கப்படவும், நிர்வாணமாக்கப்பட்டு, அவமானப்படவும், துண்டங்களாக வெட்டப்படவும், துப்பப்படவும், முழு உலகத்தாலும் சபையாலும் அவரை நேசிக்க வேண்டிய ஜனங்களாலும் பரியாசம் செய்யப்பட்டார். அப்படியும் அவை எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய வாயை திறவாமல் போய் அவரை பரிகாசம் செய்த அந்த ஜனங்களுக்காக மரித்தார். தேவனே, இந்த காலையில் எங்களை கல்வாரிக்கு கொண்டு போம். அவர்கள் எங்கள் பைத்தியம் என்று சொன்னாலும், நாங்கள் தவறான வேத வார்த்தைகளை எடுத்துக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்னாலும், அவர்கள் என்ன சொல்ல வேண்டுமானாலும் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு அது தவறு என்று அவர்களால் சொல்ல முடியாது. அவர்களுடைய பாவங்களை வேத ஆமத்தால் மூட முடியாது. அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அவிசுவாசத்தையும் மக்கள் மத்தியில் அறியப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும், மக்கள் ஜனக்கூட்டம் செய்வது போன்று செய்ய விரும்புகிறதையும் வேதாகமது திறந்து காட்டுகின்றது. அவர்கள் இக்காலையில் கல்வாரிக்கு வந்து எருசலேமில் துவங்கட்டும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி எல்லா தேசங்களுக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதே சிலுவையில் அறையப்பட்ட காலடியை அவர்கள் எடுக்கட்டும். வெட்டப்படவும், துப்பப்படவும், பரிகாசம் பண்ணப்படவும், மத துரோகிகள் என்ற அடிப்படையில் எப்படியெல்லாம் அழைத்தாலும், சபைகளை உடைக்கிறவன் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கட்டும். நாங்கள் தாமே கர்த்தாவே, இக்காலையில் கர்த்தருடைய புறக்கணிக்கப்பட்ட சிலருடன் எங்கள் பாதையை எடுக்கும்படியாய் செய்யும். இடதுபுறம் வலதுபுறம் திரும்பாமல் அப்போஸ்தலருடைய பாதையை தெரிந்து கொள்ளும்படியாய் செய்யும். எங்களுடைய இருதயத்தின் உத்தமத்தோடு தேவனுக்கு சேவை செய்வோமாக. இதை அழியும் பிதாவே. இப்பொழுது ஜெப வரிசையில் வருகின்ற வியாதி உள்ளவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் சுகப்படுத்தும். இங்கே கை உயர்த்தியிருப்பவர்கள் தாமே அவர்கள் இருதயங்கள் மனம் திரும்பும்படியாய் செய்யும். இவ்வளவு நேரமாய் நின்ற இவர்கள் தாமே துரிதமாய் தண்ணீர்கள் அண்டைக்கு சென்று தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய பலியின் நாமத்தினால் அவர்கள் பாவங்கள் நிவர்த்தியாகும்படி செய்வீராக. ஆமேன்.